வாழ்க்கையில் ஒருமுறை அல்லது பலமுறை நாம் அனைவருமே இந்த வலியை அனுபவித்திருப்போம். நாம் மிகவும் நேசித்தவர்கள், நாம் மதிக்கப்பட வேண்டும் என்று நினைத்த இடங்கள், அல்லது நம்முடைய உழைப்பைச் சுரண்டியவர்கள் நம்மை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் தூக்கி எறிந்திருப்பார்கள். அந்த தருணத்தில் நெஞ்சு அடைக்கும், கண்கள் கலங்கும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்ற கேள்வி எழும். உங்களை அவமானப்படுத்தியவர்கள், உங்களை ஏளனமாகப் பார்த்தவர்கள், உன்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டவர்கள், இவர்கள் அனைவரையும் நீங்கள் பழிவாங்க வேண்டுமா? அவர்களை கதறவிட வேண்டுமா? சாணக்கியர் சொல்கிறார், உன் எதிரியை பழிவாங்க சிறந்த வழி கத்தியை தூக்குவதோ அல்லது அவர்களோடு சண்டையிடுவதோ அல்ல. மாறாக அவர்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒரு உயரத்தில் நீ போய் அமர்வதுதான். உங்களை மதிக்காதவர்களை நீங்களே தேடி வந்து மதிக்க வைக்கும் அந்த சாணக்கிய ரகசியங்களை இன்று ஆழமாக பார்ப்போம். யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் உடனே பதிலுக்கு கத்த வேண்டும் என்று தோன்றும். இரத்தம் கொதிக்கும். ஆனால் சாணக்கிய நீதி என்ன சொல்கிறது தெரியுமா? அந்த இடத்தில் நீங்கள் காட்டும் மௌனம்தான் உங்கள் எதிரியின் தூக்கத்தைக் கெடுக்கும். நீங்கள் பதிலுக்கு பேசினால் நீங்கள் அவர்களுக்குச் சமமானவர்கள் ஆகிவிடுகிறீர்கள். ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்துவிட்டு உங்கள் வேலையில் கவனம் செலுத்தினால் அவர்கள் குழம்பிப் போவார்கள். ஏன் இவன் இன்னும் கோபப்படவில்லை? நம்முடைய வார்த்தைகள் இவனை பாதிக்கவில்லையா என்ற பயம் அவர்களுக்குள் உண்டாகும். மௌனம் என்பது எதற்கும் பயந்து போவதல்ல. அது உங்கள் சக்தியை சேமிக்கும் ஒரு யுக்தி. அந்தச் சக்தியை உங்கள் வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்கள். உங்களை ஒருவன் மதிக்கவில்லை என்றால் அதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும். ஒன்று உங்களிடம் பணமில்லை, அல்லது அதிகாரமில்லை, அல்லது நீங்கள் அவர்களுக்கு கீழ்வேலை செய்கிறீர்கள். சாணக்கியர் சந்திரகுப்த மௌரியரை உருவாக்கியபோது ஒரு விஷயத்தை அழுத்தமாகச் சொன்னார். வலிமை உள்ளவனை உலகம் வணங்கும், வலிமையற்றவனை உலகம் மிதிக்கும். உங்கள் மீது கல் எறிந்தவர்களை பார்த்து திரும்பக் கல் எறியாதீர்கள். அந்த கற்களை சேகரித்து ஒரு கோட்டையைக் கட்டுங்கள். நீங்கள் ஒரு பெரிய இடத்திற்குச் சென்ற பிறகு உங்களை அவமானப்படுத்தியவர்கள் உங்கள் முன் வந்து நிற்கும்போது நீங்கள் அவர்களை திட்ட வேண்டாம். உங்கள் வெற்றியே அவர்களை கதற வைக்கும். யார் உங்களை எளிதில் கோபப்படுத்துகிறார்களோ அவர்கள் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஒருவன் உங்களை மதிக்காமல் பேசும்போது நீங்கள் அழுகிறீர்கள் அல்லது கோபப்படுகிறீர்கள் என்றால் அந்த நபரிடம் உங்கள் உணர்ச்சிகளின் கட்டுப்பாடு இருக்கிறது. இனிமேல் யாராவது உங்களை மதிக்கவில்லை என்றால் சிரித்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விடுங்கள். உங்களை காயப்படுத்த நினைத்தவன் அவன் வீசிய அம்பு உங்கள் மீது படாமல் கீழே விழுவதை பார்த்துத்தானே காயப்படுவான். உணர்ச்சிகளைக் காட்டாத மனிதர்களை பார்த்துத்தான் உலகம் பயப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் எப்போது என்ன செய்வார்கள் என்று யாருக்கும் தெரியாது. சாணக்கியர் ஒருமுறை சொன்னார், விஷமற்ற பாம்பாக இருந்தாலும் அது சீரக் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் மிகவும் நல்லவராக, மென்மையானவராக இருந்தால் உலகம் உங்களை ஒரு பரிதாபத்துக்குரியவராகத்தான் பார்க்கும், மரியாதைக்குரியவராகப் பார்க்காது. எனவே உங்கள் தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒரு கலையை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் தொழிலில் முதன்மையானவராக மாறுங்கள். நீங்கள் ஒரு துறையில் வல்லுநராக மாறும்போது உங்களை வெறுத்தவர்கள் கூட உங்கள் உதவிக்காக காத்திருப்பார்கள். நிறைய பேர் சொல்வார்கள், அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று. ஆனால் சாணக்கிய நீதி கொஞ்சம் வித்தியாசமானது. மன்னிக்க வேண்டாம், மறந்து விடுங்கள். ஏனென்றால் நீங்கள் ஒருவரை மன்னிக்கும்போது அந்த நபர் இன்னும் உங்கள் மனதில் இருக்கிறார். ஆனால் நீங்கள் அவர்களை முற்றிலுமாக மறந்துவிட்டு உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்குச் செல்லும்போது அந்த நபருக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை அதுதான். நீ என் வாழ்க்கையில் ஒரு பொருட்டே இல்லை என்று நீங்கள் உங்கள் செயல்கள் மூலம் காட்டும்போது அவர்களின் அகந்தை சுக்குநூறாக உடையும். நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். முதலில் புலம்புவதை நிறுத்துங்கள். அவன் என்னை மதிக்கவில்லை, இவள் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று யாரிடமும் சொல்லாதீர்கள். உங்கள் பலவீனத்தை யாரிடமும் காட்டாதீர்கள்.
அடுத்ததாக தனிமையை நேசியுங்கள். உங்களைச் செதுக்கிக் கொள்ள தனிமை அவசியம். அந்த தனிமையில் உங்களை நீங்களே கேள்வி கேளுங்கள். நான் எங்கே தவறு செய்கிறேன்? என் பலம் என்ன என்பதை ஆராயுங்கள். உடலையும் மனதையும் வலுப்படுத்துங்கள். ஒரு பலவீனமான மனிதனை யாருக்கும் பிடிக்காது. நீங்கள் கம்பீரமாக நடக்கும்போதே பாதியளவு மரியாதை தானாக வந்துவிடும். இலக்கை நோக்கி ஓடுங்கள். உங்கள் வெற்றி சத்தம் போட வேண்டும். இந்த உலகத்தில் மதிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் மற்றவர்களிடம் போய் மரியாதை கேட்கக்கூடாது. மரியாதையை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும். அன்று உங்களை மதிக்காதவர்கள் இன்று உங்கள் நிழலில் ஒதுங்க இடம் கேட்பார்கள். அப்போது நீங்கள் அவர்களை பழிவாங்கத் தேவையில்லை. மாறாக உங்கள் உயரத்தை பார்த்து அவர்களே வருந்துவார்கள். சாணக்கியர் சொல்லும் முக்கியமான விஷயம், பகைவனை வீழ்த்த வேண்டும் என்றால் முதலில் உன்னை நீயே செதுக்கிக்கொள். உங்களுடைய பலத்தை எப்போதும் வெளியில் காட்டாதீர்கள். ஒரு புலி வேட்டையாடும் போது சத்தம் போடுவதில்லை, அது பதுங்கும். அதுபோல நீங்கள் உங்களைச் செதுக்கும் காலத்தில் யாரிடமும் உங்கள் திட்டங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். நான் இதைச் செய்யப் போகிறேன், நான் பெரிய ஆளாகப் போகிறேன் என்று பேசுவது வெறும் வெற்று பேச்சாகவே இருக்கும். நீங்கள் எப்போது அமைதியாக இருந்து சாதிக்கிறீர்களோ அப்போதுதான் உங்கள் எதிரிகளுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கிடைக்கும். அவர்கள் உங்களை எப்போதுமே ஒரு சாதாரண ஆளாகத்தான் நினைத்திருப்பார்கள். நீங்கள் திடீரென்று விஸ்வரூபம் எடுக்கும்போது அவர்கள் அந்த அதிர்ச்சியிலேயே பாதியளவு தோற்றுவிடுவார்கள். பணமே உலகின் ஆதாரம் என்று சாணக்கியர் சொல்கிறார். பணமில்லாதவன் பிணத்துக்குச் சமம் என்பது கசப்பான உண்மை. உங்களை மதிக்காதவர்கள் பெரும்பாலும் உங்களை விட பொருளாதார ரீதியாக மேலோங்கி இருக்கலாம். எனவே உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்த கடும் உழைப்பை செலுத்துங்கள். செல்வம் சேர்ப்பது என்பது ஆடம்பரத்திற்காக மட்டுமல்ல, அது உங்களுக்கு ஒரு கவசத்தைப் போன்றது. நீங்கள் பணக்காரராகும்போது நேற்று உங்களை ஏளனம் செய்த அதே வாய் இன்று உங்களை புகழ்ந்து பேசும். இதுதான் கசப்பான உலகம். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் பழிவாங்குவதை விட பணம் சம்பாதிப்பதில் உங்கள் கவனம் திரும்பும். அறிவே மிகச்சிறந்த ஆயுதம். புத்தகங்களை வாசியுங்கள். உலக நடப்புகளை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு சபையில் நீங்கள் பேசும்போது உங்கள் பேச்சில் உள்ள அறிவு மற்றவர்களை ஆச்சரியப்படுத்த வேண்டும். இவனுக்கு இவ்வளவு தெரியுமா என்று அவர்கள் வாயடைத்துப் போக வேண்டும். கல்வி மற்றும் அறிவு ஒருபோதும் உங்களை கைவிடாது. மேலும் உங்கள் பேச்சில் எப்போதும் ஒரு தெளிவு இருக்கட்டும். எதற்கும் பதற்றப்படாதீர்கள். ஒருவன் உங்களை அவமானப்படுத்தும் போது நீங்கள் பதற்றமடைந்தால் அவன் வெற்றி பெற்றுவிட்டான் என்று அர்த்தம். நீங்கள் அதே அமைதியுடன் அவனது கண்களை நேராகப் பார்த்துச் சிரித்தால் அவனது ஈகோ அங்கே மரணமடையும். உங்களை மதிக்காதவர்கள் பெரும்பாலும் உங்கள் நிழலைப் பார்த்து பயப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் உங்கள் ஆளுமையை வளர்க்க வேண்டும். ஆளுமை என்பது வெறும் உடை மட்டுமல்ல, அது உங்கள் பேச்சு, உங்கள் பார்வை, நீங்கள் மற்றவர்களை கையாளும் விதம் ஆகியவற்றில் இருக்கிறது. ஒரு ராஜாவைப் போலச் சிந்தியுங்கள். ஒரு ராஜா தன் குடிமக்களிடம் மரியாதை கேட்க மாட்டான். அவன் செயல்கள் மரியாதையை பெற்றுத்தரும். நீங்கள் உங்கள் துறையில் ஒரு ராஜாவாக மாறினால் உங்களை சிறுமைப்படுத்தியவர்கள் உங்கள் காலடியில் வந்து அமர்வார்கள். உலகம் எப்போதுமே பலமானவர்களின் பக்கமே நிற்கும். நீங்கள் பலவீனமாக இருக்கும்போது உங்களை மிதிப்பவர்கள் நீங்கள் பலமாகும்போது உங்களுக்கு குடை பிடிப்பார்கள். இது மனித இயல்பு. இந்த இயல்பை மாற்ற நீங்கள் போராட வேண்டாம். இந்த இயல்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை மதிக்காதவர்களின் மீது கோபம் கொள்வது உங்கள் நேரத்தை வீணடிக்கும் செயல். அந்த கோபத்தை ஒரு நெருப்பாக மாற்றி உங்கள் லட்சியத்தை அடையப் பயன்படுத்துங்கள். அந்த நெருப்பு உங்களைச் சுடக்கூடாது, உங்களைச் செதுக்க வேண்டும். சாணக்கியர் சொல்லும் மற்றொரு ரகசியம், யாருக்கும் உங்கள் ரகசியங்களைச் சொல்லாதீர்கள். உங்கள் பலவீனம் எது என்று தெரிந்தால் உங்களை மதிக்காதவர்கள் அங்கேயே தாக்குவார்கள். உங்களை ஒரு புரியாத புதிராகவே வைத்திருங்கள். நீங்கள் எப்போது என்ன செய்வீர்கள், உங்கள் அடுத்த நகர்வு என்ன என்பது உங்கள் எதிரிக்குத் தெரியக்கூடாது. இது அவர்களை ஒருவிதமான மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கும். அந்த மன அழுத்தம் அவர்களை மெல்ல மெல்ல சிதைக்கும். நீங்கள் எதற்கும் கலங்காமல்
உங்கள் பாதையில் பயணித்துக் கொண்டே இருங்கள். உங்களை மதிக்காதவர்களை கதறவிட நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய காரியம் அவர்களை முழுமையாக புறக்கணிப்பதுதான். புறக்கணிப்பு என்பது மரணத்தை விடக்கூடியது. ஒரு மனிதன் தன்னை மற்றவர்கள் கவனிக்க வேண்டும் என்றுதான் எதையும் செய்கிறான். அவன் உங்களை அவமானப்படுத்துவதும் உங்கள் கவனத்தை ஈர்க்கத்தான். நீங்கள் அவனை கவனிப்பதையே நிறுத்திவிட்டால் அவன் ஒரு வெற்றுக் காகிதமாக மாறிவிடுவான். அவன் பேசும் பேச்சுகளுக்கு பதில் சொல்லாதீர்கள். அவன் இருக்கும் திசைப்பக்கம் திரும்பாதீர்கள். அவன் ஒரு காற்றைப் போல உங்கள் முன்னே கடந்து செல்லட்டும். ஆனால் நீங்கள் ஒரு மலையைப் போல அசையாமல் இருங்கள். இந்த உலகில் உங்கள் மதிப்பு என்ன என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். மற்றவர்கள் போடும் பிச்சை அல்ல மரியாதை. உங்கள் தகுதி, உங்கள் நேர்மை, உங்கள் உழைப்பு இவை மூன்றும் சேரும்போது ஒரு பேராற்றல் உருவாகும். அந்த ஆற்றலுக்கு முன்னே எந்த அவமானமும் நிற்க முடியாது. உங்களை மதிக்காதவர்கள் ஒரு நாள் உங்களை பார்த்து வியந்து நிற்க வேண்டும். அதுதான் உண்மையான வெற்றி. இப்பொழுது சொல்லுங்கள், உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு உங்கள் வெற்றியின் மூலம் பதில் சொல்லத் தயாரா? உங்கள் முன்னேற்றத்திற்கான முதலடியை இன்றே எடுத்து வையுங்கள். வாழ்க்கையில் முன்னேறத் துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு உந்துதல் தேவை. அந்த உந்துதல் சிலருக்கு பாராட்டாக இருக்கும், சிலருக்கு அவமானமாக இருக்கும். உங்களுக்கு கிடைத்த அவமானத்தை உங்கள் உந்துதலாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களை உதாசீனப்படுத்திய ஒவ்வொரு முகத்தையும் உங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவர்களை பழிவாங்க அல்ல, நீங்கள் எந்த உயரத்திற்குச் செல்ல வேண்டும் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள. அவர்கள்தான் உங்கள் வெற்றியின் எரிபொருள். அவர்கள் இல்லை என்றால் நீங்கள் இவ்வளவு வேகமாக ஓடியிருக்க மாட்டீர்கள். எனவே அவர்களுக்கு ஒரு வகையில் நன்றி சொல்லுங்கள். மரியாதை என்பது கொடுக்கப்படுவதல்ல, அது ஈர்க்கப்படுவது. காந்தம் இரும்பை ஈர்ப்பது போல உங்கள் திறமை உலகத்தை உங்களை நோக்கி ஈர்க்க வேண்டும். அதற்கு நீங்கள் உங்களை ஒரு காந்தமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வீணான அரட்டைகள், தேவையில்லாத சண்டைகள், மற்றவர்களைப் பற்றிய புரணி பேசுவது இவற்றை தவிர்த்துவிட்டு உங்கள் இலக்கை நோக்கி மட்டும் கவனம் செலுத்துங்கள். ஒருவன் தன் இலக்கை நோக்கி ஓடும்போது இடையில் குரைக்கும் நாய்களை கல்லெடுத்து அடித்துக் கொண்டிருந்தால் அவன் இலக்கை அடைய முடியாது. நாய்கள் குரைக்கட்டும், நீங்கள் ஓடிக்கொண்டே இருங்கள். சாணக்கிய நீதி என்பது வெறும் புத்தகமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. அதை உங்கள் வாழ்க்கையில் பொருத்திப் பாருங்கள். உங்களை மதிக்காதவர்கள் கதறுவதைப் பார்ப்பது உங்கள் நோக்கமாக இருக்கக்கூடாது. மாறாக நீங்கள் ஒரு உன்னதமான நிலையை அடைவதே உங்கள் நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த நிலையை நீங்கள் அடையும்போது உங்களை மதிக்காதவர்கள் தானாகவே சிரித்துப் போவார்கள். அதுதான் இயற்கையின் நீதி. நீங்கள் எப்போதெல்லாம் சோர்ந்து போகிறீர்களோ அப்போதெல்லாம் சாணக்கியரின் இந்த வார்த்தைகளை நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் தன் நற்பண்புகளால் மட்டுமே போற்றப்படுகிறான், அவன் பிறந்த குலத்தினால் அல்ல. எனவே உங்கள் பண்புகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் திறமையை மெருகேற்றுங்கள். உலகம் உங்கள் காலடியில் வரும். உங்களை மதிக்காதவர்கள் உங்களை தேடி வருவார்கள். அன்று நீங்கள் அவர்களை பார்த்து புன்னகைக்கலாம் அல்லது அவர்களை கடந்து செல்லலாம். அந்த அதிகாரம் உங்கள் கையில் இருக்கும். அந்த அதிகாரத்தை சம்பாதிக்க இப்போதே உழைக்கத் தொடங்குங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பி பெட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.